வணக்கம் நண்பர்களே, ரியல்மிலிருந்து ரியல்மி 7 அப்படிங்கிற ஒரு புதிய ஃபோனை 15,000 ரூபா பட்ஜெட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே இருக்கிற ரியல்மி 6ல் இருந்து இது 7 வந்து ஒரு அப்கிரேட் அப்படிங்கிறது போல் சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்து தான் இந்த ஃபோன் கூடவே ரியல்மி 7 ப்ரோ அப்படிங்கிற ஒரு ஃபோனையும் 20,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரியல்மி 7 வாங்குறதா, 7 ப்ரோ வாங்குறதா, இல்லை ஏற்கனவே 6 யூஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த 7ல் வந்து என்ன தான் அப்கிரேட் கொடுத்துருக்காங்க, இதில் இருக்கிற ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன அப்படிங்கிற மாதிரி நிறைய குழப்பங்கள் வந்து இருக்கும். ஸோ அந்த குழப்பத்திற்கான ஒரு ஆன்சராக தான் இந்த வீடியோ வந்து இருக்க போகுது. ஸோ நீங்கள் ஒருவேளை ரியல்மி 7 வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தாலோ, இல்லை ரியல்மி 6ல இருந்து 7 அப்கிரேட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னாலோ, இல்லை 7 ப்ரோ வாங்கலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி இருந்தாலோ, எல்லாத்துக்குமே இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேங்கிறது தெளிவாக புரியும். ஸோ வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். டிசைனில் எடுக்கும்போது ரியல்மி 6ல் இருந்து 7 வந்து ஒரு பெரிய லெவலில் இந்த அப்கிரேட் வந்து பண்ணலை. அதே நேரத்தில் ஏற்கனவே இருக்கிற டிசைன் இதை அப்படியே வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். கேமரா செட்டப் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வேறு மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஒரே மாதிரி தான் இருக்குது. பேக்லையும் வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் பேனல் தான் வந்து இந்த தடவை வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து கார்னிங் கொரில்லா கிளாஸ் 3 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டிசைனை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஒரு காம்பாக்டான ஒரு டிசைன், பில்ட் குவாலிட்டியும் நல்லா இருக்குது. அடுத்ததாக டிஸ்பிளே சைடில் பார்க்கும்போது ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ஐபிஎஸ் பேனல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஏற்கனவே ரியல்மி 6லையும் அதே ஐபிஎஸ் பேனல், அதே ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் தான் வந்து கொடுத்துருந்தாங்க. 90 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே 6லையும் வந்து அதே ரெஃப்ரெஷ் ரேட் தான் இருந்தது. ஸோ இந்த டிஸ்பிளேலையும் வந்து பெரிய அளவில் மாற்றங்கள் வந்து பண்ணலை. அது மாதிரி சைட் மவுண்டோட ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் வந்து கொடுத்துருக்காங்க. டைப் சி யூஎஸ்பி போர்ட் கொடுத்துருக்காங்க. அதில் இருக்க பட்டன்ஸ் பிளேஸ்மெண்ட்ஸ் மேக்ஸிமம் எல்லாமே வந்து ஒரே மாதிரி தான் இருக்குது. 3.5 ஆடியோ ஜாக் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நான் சொன்னது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 6லேருந்து 7க்கு வந்து பெரிய அளவில் மாற்றங்கள் கிடையாது. அடுத்தது பெர்ஃபார்மன்ஸ் பற்றி பேசும்போது இங்கே ரியல்மி புது ப்ராசஸர் கொடுத்துருக்கா சொல்கிறாங்க. அதாவது மீடியாடெக்கோட ஹீலியோ G95 அப்படிங்கிற ஒரு புது ப்ராசஸரை வேர்ல்டுலேயே நாங்கள் தான் ஃபஸ்ட்டு வந்து வேர்ல்டு டெபியூ அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. பட் உண்மை என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரியல்மி 6ல் வந்து ஹீலியோ G90T அப்படிங்கிற ஒரு ப்ராசஸர் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த ப்ராசஸர்லேருந்து இந்த ப்ராசஸர் எந்த அளவுக்கு அப்கிரேட் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய லெவலில் அப்கிரேட் பண்ணலை அவங்க. அதில் இருக்கிற கிளாக் ஸ்பீடு எல்லாமே ஒரே மாதிரியான ஒரு விஷயங்கள் தான். ஆனால் ஜிபியூ சைடில் பார்த்தீங்கன்னா 100 MHz ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ஏற்கனவே ஜிபியூவில் 800 MHz கொடுத்துருந்தாங்க, இதில் வந்து 900 MHz கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் அவங்க சொல்கிற அந்த அப்கிரேட். எவ்ரிடே நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பாக எந்த விதமான டிஃப்ரென்ஸும் இருக்கவே வாய்ப்பு இல்லை. ஸோ இங்கே ப்ராசஸர் அப்படிங்கும்போது அவங்க பெயரளவில் தான் G95 அப்படிங்கிற ஒரு புது ப்ராசஸர்னு சொல்கிறாங்க. ஆனால் உண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா ரியல்மி 6ல் இருக்கிற அதே ப்ராசஸர் தான் இங்கேயும் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு பெரிய மேஜரான அப்கிரேட் அவங்க பண்ணலை. அடுத்ததாக ரியல்மி யூஏ இருக்கட்டும், ஆண்ட்ராய்ட் 10 இருக்கட்டும், மைக்ரோஎஸ்டி டெடிகேட்டட் ஸ்லாட்டாக இருக்கட்டும், இல்லை அவங்க கொடுத்துருக்கிற LPDDR4 ரேமாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரியல்மி 6ல் இருக்க அதே விஷயத்தை தான் இங்கேயும் வந்து கொடுத்துருக்காங்க. எந்த விதமான அப்கிரேடும் பண்ணலை. இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஃபீச்சர்ஸ் தான். நான் வந்து இதில் வந்து குறையா சொல்லலை. இதுவும் நல்ல ஃபீச்சர் தான். எதுவுமே வந்து இது இருக்கிறதுனால இது மைனஸாக இருக்குங்கிற மாதிரி எதுவும் கிடையாது. எல்லாம் நல்ல ஃபீச்சராக தான் இருக்குது. பட் ரியல்மி 6லையும் அதே ஃபீச்சர்ஸ் தான் இருந்தது அப்படிங்கிறத நான் மென்ஷன் பண்ணுறேன். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது கேமரா செட்டப். ஸோ கேமரா செட்டப்பில் என்ன அப்கிரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்ஃபிக்காக 16 மெகாபிக்சலில் ஒரு கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ ரியல்மி 6லையுமே அதே கேமரா தான் கொடுத்துருக்காங்க. பேக் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா குவாட் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. குவாட் கேமரா அப்படிங்கும்போது பிரைமரி கேமராவா 64 மெகாபிக்சல் கேமரா கொடுத்துருந்தாங்க. ஏற்கனவே ரியல்மி 6லையும் அதே மாதிரி இங்கேயும் வந்து ரியல்மி 7லையும் பிரைமரி கேமராவை 64 மெகாபிக்சல் கேமரா தான் கொடுத்துருக்காங்க. பட் இங்கே என்ன மாற்றிருக்காங்க அப்படின்னா சாம்சங் GW1 அப்படிங்கிற ப்ராசஸர்லேருந்து இங்கே சோனியோட IMX 682 அப்படிங்கிற சென்சராக மாற்றிருக்காங்க. இங்கே சாம்சங்ல இருந்து சோனிக்கு மாறி இருக்கிறது ஒரு சூப்பரான ஒரு விஷயம். என்னதான் சாம்சங்கோட சென்சர்ஸ் வந்து நல்லா இருந்தாலும் சோனிக்கு கம்பேர் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து டிகிரேடாக தான் இருக்கும். அதனால நீங்கள் சோனி சென்சர் இதில் யூஸ் பண்ணியிருக்கிறது கண்டிப்பாக இதுலேருந்து ஒரு அப்கிரேடுன்னு சொல்லலாம். சார்ஜிங் பார்க்கும்போது இங்கே வந்து 30 வாட்ஸில் ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தான் ரியல்மி 6லையுமே வந்து 30 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருந்தாங்க. பட் இங்கே என்ன மாற்றிருக்காங்க அப்படின்னா பேட்டரியோட அளவாக மாற்றிருக்காங்க. அதாவது 4300 mAh பேட்டரி வந்து ரியல்மி 6ல் இருந்தது. அதை இப்போ 5000 mAh பேட்டரியாக மாற்றிருக்காங்க. ஸோ இந்த 5000 mAh பேட்டரி அப்படிங்கும்போது உங்களுக்கு 700 mAh வந்து எக்ஸ்ட்ரா வந்து கிடைக்குது. ஸோ இந்த ஓவரால் நம்ம இந்த ஸ்பெக்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ப்ராசஸராக இருக்கட்டும், டிஸ்பிளேயாக இருக்கட்டும், பேட்டரியாக இருக்கட்டும், இல்லை ஃபாஸ்ட் சார்ஜிங்காக இருக்கட்டும், கேமராவாக இருக்கட்டும், இது எல்லாத்துலேயுமே உங்களுக்கு ரியல்மி 7 வந்து ஒரு நல்ல ஒரு டீலாக தான் எனக்கு தெரியுது. பட் நீங்கள் ரியல்மி 6 யூஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க, நான் ரியல்மி 7 அப்கிரேட் பண்ணணுமான்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அப்கிரேட் பண்ண தேவையில்லை அப்படி தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இங்கே வந்து பெரிய லெவலில் வந்து மாற்றங்களை வந்து அவங்க வந்து பண்ணலை. நிறையா ஸ்மார்ட் ஃபோன் கம்பெனிஸ் இப்படி தான் பண்ணிட்டு இருக்காங்க. சின்னதாக ஏதாவது ஒரு அப்கிரேட் வந்து பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு புது மாடலாக வந்து ரிலீஸ் பண்ணுறது இப்போதைக்கு வந்து ஒரு ஃபேஷனாக போயிட்டு இருக்குது. பட் இது வந்து இருக்கிறது தவிர்க்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அது அப்கிரேட் பண்ணுறதுல வந்து ஒரு பெரிய மேஜரான ஒரு அப்கிரேட் இருந்தது அப்படின்னா அது எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏற்கனவே ஃபோன் வச்சுருக்கவங்களுக்கும் புது ஃபோன் வாங்கணும்னு நினைக்கிறவங்க அந்த மாடலுக்கு அடுத்த மாடல் வரும்போது அதை வாங்குவாங்க. இங்கே வந்து ரியல்மி 6 நீங்கள் கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா ரியல்மி 7 வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா இங்கே பெரிய லெவலில் ஒரு அப்கிரேட் வந்து கிடையாது. இங்கே ரியல்மி வந்து என்ன போர்ட்ரேட் பண்ணாங்க அப்படின்னா நாங்கள் 6GB RAM வந்து பேஸ் வேரியன்ட்லேயே வந்து தரோம் அப்படிங்கிறது போல
போல சொல்லியிருந்தாங்க. பட் நீங்கள் கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா Realme 6ல பார்த்தீங்க அப்படின்னா 4GB RAM அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து இருந்தது, இன்னும் ரேட்டு கம்மியாக. ஆனால் இங்கே Realme 7ல் பார்த்தீங்க அப்படின்னா அந்த 4GB RAM ஆப்ஷனே அவங்க கொடுக்கல. நீங்கள் பார்க்கும்போது நான் பேஸ் வேரியண்டே 6GB கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி என்ன பெருமையாக சொல்லியிருக்காங்க. ஆனால் உண்மையிலே நடந்திருக்கு என்னன்னா, இங்கே ஒரு டீக்ரேட் நடந்திருக்கு. இங்கே 4GB அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனே தூக்கிட்டாங்க. ஸோ நீங்கள் ரேட்டு கம்மியாக ஒரு 2000 எனக்கு கம்மியான பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இங்கே ஆப்ஷனே கிடையாது. நீங்கள் 6GB RAM தான் வாங்கி ஆகணும். Realme 7 டேரெக்டாக வாங்கலாம்னு கேட்டிங்கன்னா தாராளமாக நீங்கள் வாங்கலாம். இதோட கம்பேர் பண்ணுறது நிறையா ஃபோன்ஸும் இருக்குது. பட் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இது வந்து ஒரு பெஸ்ட்டான ஃபோன் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது Realme 7 Pro வருவோம். இங்கே Realme 7 Pro 7ல இருந்து 5000 ரூபாய்க்கு கூட வந்து சேல் பண்ணுறாங்க. ஸோ அந்த 5000 ரூபாய்க்கு கூட இருக்குது அப்படிங்கும்போது இங்கே என்னென்ன விஷயங்கள்லாம் எக்ஸ்ட்ரா இருக்குதுன்னு பார்த்தோம்னா, முக்கியமாக இங்கே AMOLED பேனல் வந்து கொடுத்துருக்காங்க. Realme 7ல IPS தான் கொடுத்துருந்தாங்க. பட் அங்கே வந்து 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருந்தது. இங்கே வந்து 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கிடையாது. நீங்கள் ஒரு கேமரா இருந்தீங்க அப்படின்னா அதுதான் உங்களுக்கு ஆப்ஷன். AMOLED பேனலில் இங்கே வந்து அவங்க 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொடுக்கல. இந்த AMOLED பேனலில் பிளாக் உங்களுக்கு நல்லா டெப்த்தாகவும் கலர்ஸ் வந்து நல்லா வைப்ரண்டாகவும் இருக்கும். ஸோ நீங்கள் AMOLED பேனல் வந்து ப்ரிஃபர் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் Realme 7 Pro போகலாம். அடுத்ததாக இங்கே ஒரு பயங்கரமான ஒரு அப்கிரேட் அப்படிங்கும்போது இங்கே 65 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு 30 நிமிஷத்துக்கு உள்ளாவே ஒரு 0 to 100 ஃபில் ஆகிறது போல சொல்லியிருக்காங்க. சூப்பரான அப்கிரேட். நீங்கள் கொஞ்ச நேரத்திலே வந்து சார்ஜ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். பட் இங்கே பேட்டரியோட அளவு பார்த்தீங்கன்னா 4500 mAh தான் கொடுத்துருக்காங்க. 500 mAh வந்து Realme 7லேருந்து கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவும் வந்து இங்கே வந்து சின்னதாக ஒரு டிகிரேடாக இருக்குது. பட் 65 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்கிறதுனால நீங்கள் எங்கே வேணாலும் எப்போ வேணாலும் உடனே சார்ஜ் பண்ணிக்கலாம். அப்படிங்கும்போது 4500 mAh உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். அடுத்ததாக செல்ஃபி கேமராவும் இங்கே அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து 32 மெகாபிக்சலில் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. ப்ராசஸர்னு வரும்போது பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்னாப்டிராகனோட 720G ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. ஸோ G95 கம்பேர் பண்ணும்போது இந்த ப்ராசஸர் வந்து ஒரு பெரிய அப்கிரேடெல்லாம் கிடையாது. ரெண்டுமே வந்து ஒரு கொஞ்சம் ஒரு 2 பாயிண்ட் 3 பாயிண்ட் கூட இருக்குன்னு சொல்லலாம். அந்த அளவில் தான் வந்து டிஃப்ரென்ஸ் வந்து இருக்குதே ஒழிய நீங்கள் G95 கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா இங்கே மேஜர் அப்கிரேட் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை. சில கேம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னாப்டிராகனுக்கு ஆப்டிமைஸ் பண்ணி அவங்க கிரியேட் பண்ணியிருப்பாங்க டெவலப்பர்ஸ். ஸோ அந்த மாதிரியான கேம்ஸ்க்கு கண்டிப்பாக Realme 7 Pro வந்து நல்லாயிருக்கும். பட் நீங்கள் பெரிய லெவலில் வேறு ரியல் டைமாக நீங்கள் யூஸ் பண்ணும்பொழுதோ இல்லை வேறு கேம்ஸ்லாம் நீங்கள் விளையாடும் பொழுதோ மேக்ஸிமம் வந்து எந்த டிஃப்ரென்ஸும் வந்து இருக்காது. ரெண்டுமே வந்து ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ இங்கே நீங்கள் 5000 ரூபா அதிகம் கொடுக்குறது பார்த்தீங்க அப்படின்னா AMOLED பேனலுக்காகவும் அது மாதிரி 65 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜருக்காகவும் தான் கொடுக்குறீங்க. இது ரெண்டும் வேணுமா அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. இதுக்காக நீங்கள் 5000 ரூபா செலவழிக்கணும். என்னை பொறுத்தவரை கேட்டிங்க அப்படின்னா Realme 7 வந்து இங்கே ஒரு நல்ல டீலாக இருக்கும். Realme 6 ஏற்கனவே யூஸ் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக இதை அப்கிரேட் பண்ணுறதுக்கு தேவையே கிடையாது. Realme 7 Proவுமே வந்து நீங்கள் AMOLED பேனல் உங்களுக்கு வேணும்னாலோ இல்லை இந்த 65 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜர் எனக்கு கண்டிப்பாக வேணும் அப்படின்னாலோ நீங்கள் வந்து மாறிக்கலாம். மிச்சபடி கேமரா கூட பார்த்தீங்க அப்படின்னா Realme 7ல் இருக்கிற அதே கேமரா செட்டப் தான் இங்கேயே வந்து கொடுத்துருக்காங்க. எந்த விதமான அப்கிரேட் வந்து கிடையாது. இதெல்லாம் பார்த்து முடிவு பண்ணிக்கோங்க உங்களுக்கு என்ன ஃபோன் வேணும் அப்படிங்கிறத. பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு அடிக்கடி வேணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் இவ்வளவு நேரம் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நம்ம சேனல்ல இந்த வீடியோ எப்போ வந்தாலுமே மேக்ஸிமம் வந்து பொறுமையாக ஃபுல்லாக பாருங்க. எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு தெளிவாக வந்து புரியும். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். நான் ஜான்சன் ஃப்ரம் தமிழ் டுடே டெக். நன்றி, வணக்கம்.